ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஹெலிகாப்டர் தான். இது ஒரு பொம்மை ஹெலிகாப்டர், பக்கத்து வீட்டு பையனோடது. பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகும். நம்ம பவர் ஒர்க் ஆகும். என்ன இஷ்யூனா, இந்த லைட்டு மட்டும் எரியதில்லைன்னு சொன்னான். ஓகே, அந்த உள்ளே எப்படி சர்க்யூட் இருக்குன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்குறோம். இது வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்ததில்லை. ரிமோட் கார் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஓகே, இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாகவே. இந்த கியர் மெக்கானிசம்னால தான் நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு நினைக்கிறேன். இருக்க அந்த கியர் மெக்கானிசம்னால. நைஸ், சின்ன ஒரு சர்க்கியூட்டு நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு சால்ட்ரிங் தான். சால்ட்ரிங் வச்சா முடிஞ்சுச்சு. பட் சர்க்கியூட் சூப்பராக இருக்குது. ஓகே, பேக் சைடு எதுவும் இல்லை. பேக் சைடு எதுவும் இல்லை. இவ்வளோதான் மொத்த சர்க்கியூட்டுமே. ஜஸ்ட்டு சார்ஜிங்க்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, ஒரு எல்இடி, ரிசீவருக்கு ஒரு ஐசி, ஐஆர் ரிசீவருக்கு ஒரு ஐசி. அவ்வளோதான். சரி, மைக்ரோஸ்கோப்பில் இதை பார்த்துடலாம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம ஒரு சால்ட்ரிங் மட்டும் வச்சிடலாம். இந்த எல்இடி சால்ட்ரிங் மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு ஓ ஓகே ஓகே, ஆன் பண்ண எல்இடி எரியுது. டன், போதும், அவ்வளோதான். திருப்பி அசம்பிள் பண்ணிக்கலாம் அதை.
ஹெலிகாப்டர் இவ்வளோதான். நெக்ஸ்ட் இது ஒரு பிளாஸ்டிக் மட்டும்தான். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அதாவது இங்கே அது கிடச்சதுன்னா எடுத்து ரிப்பேர் பண்ணுறது பார்ப்போம். டாய்ஸ்னா யாருக்கும் பிடிக்காது. அவ்வளோதான். ஆன் பண்ணுறேன். லைட் எரியுது. நல்லா இருக்கு. காற்று நல்லா வருது. மைக்கில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கேன். கேட்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா காற்று வருது. விட்டால் பறக்கும். பட் வேண்டாம், கையில் அடிக்கிறதுனா வலிக்கும். ஓகே, சிம்பிள். சார்ஜ் போட்டுக்கலாம். 5 வோல்ட் கொடுக்கணும். 5 வோல்ட். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது சார்ஜ். 40 milliamps தான் இருக்குது. ஃபுல்லாக தான் இருக்குது. இதோட ரிமோட்டு இதில் இங்கே ஒரு எல்இடி இருக்குது. இது ஏன் இருக்குதுன்னு தெரியல. ஓகே, இதில் லேண்டிங் ஒன்று இருக்குது. இது வந்து லேண்டுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்புன்னு எழுதியிருக்கு. ஸோ லேண்ட் அமுத்துனா லேண்ட்லேயே நின்றுக்கும். அப்போ அமுத்துனா மேலே போகணும்னு நினைக்கிறேன். அதோட ஜஸ்ட் வந்து அந்த ஆர்பிஎம் மட்டும் அந்த ஐசி வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. வேறு எதுவும் பண்ணாது. இது மேலே கீழே மட்டும்தான் போகும். ஓகே, விளையாடுறதுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இந்த கையிலலாம் பட்டுச்சுன்னா அடிபட்டுரும். நானே 2-3 அடி வாங்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.